ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன டின்னருன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் மட்டர் பன்னீரும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 கரண்டி நான் மாவு எடுத்து அதில் ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இங்கே கடாயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரை ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எப்போவுமே பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நார்மல் வாட்டர்லேயோ இல்லை கோல்ட் வாட்டரில் ஐஸ் கோல்ட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா டெண்டராக சாஃப்டாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஜீரகம், பூண்டு, ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாயும் ஒரு 2 பெரிய பச்சை மிளகாவை சாப் பண்ணி போட்டுட்டேன். இம்மீடியட்டாக அது ஃப்ரை ஆனதுமே நான் இங்கே ஆனியன் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஆனியனை கிரைண்ட் பண்ணி எடுத்த ஆனியனும் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு ஆட் பண்ணி அதை பொரியிற வரைக்கும் வச்சுட்டு சைட் பை சைடு நான் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் மட்டரும் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இங்கே மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, தயிர் 2 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு எண்ணெய் தேங்கி மேலே வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதே மசாலா கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்ணி நல்லா இது பொரியறதுக்கு விட்டுடணும். இதில் நான் இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தேங்கி மேலே வந்திருக்கு. கூடவே மட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இது பொரியட்டோன்னு நான் மூடி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறது என் பையன் தான் எடுக்கிறான். கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி எடுப்பான். மம்மி நான் டிசைனாக எடுக்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தான் வீடியோவை. இந்த ரெசிபி நான் செய்திருக்க ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி டேஸ்ட்டெல்லாம் எப்படி வந்துச்சு, என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க, இல்லை நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி ரெசிபி பண்ணால் இது கூட வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்கள் ஐடியாஸும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நான் உங்களுக்கு 2 சப்பாத்தி சுட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே நல்ல ஷேப்பில் தான் வந்துருந்துச்சு சப்பாத்தி. இதை ஹிந்தியில் இங்கே ஃபுல்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல்கா மாதிரி செய்துட்டு அப்படியே பலூன் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பலூன் மாதிரி வரும். இது என்ன பண்ணணுன்னா, இது நம்ம இஷ்டம்னா நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோன்னா பராட்டா செய்வோம். பராட்டானா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி அந்த ரொட்டி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஃபுல்கா. இதுக்கு இப்படி ரொட்டி ஃபுல்கா மாதிரி செய்துட்டு இது சென்டரில் நம்ம நெய் தடவிட்டு வச்சு இதை சூப்பராக சாப்பிட்லாம். இன்னொன்று சைடில் வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் இது கிளியராக தான் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ உங்களுக்கெல்லாம் இந்த கிளாரிட்டி ஓகேவான்னு தெரியலை. என் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு ஆள் தான் நின்று வேலை செய்ய முடியும் அட் எ டைம். ஸோ நானே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் சப்பாத்தி இது. ஸோ இந்த சப்பாத்தியெல்லாம் சுட்டு சப்பாத்தியுமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் தேங்கி மேலே வந்திருக்கு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நான் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நமக்கு கிரேவி தேவை இல்லையா. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. இது கூடவே இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் பன்னீரை ஆட் பண்ண போகிறேன். பன்னீரெல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு வச்சுருக்கேன். அண்ட் கூடவே இது கூட நான் அமுல் க்ரீம் ஆட் பண்ணுறேன். க்ரீம் போட்டு இதை சமைச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி. அதாவது ரொட்டி அண்ட் பன்னீர் மட்டர் பன்னீர். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாலடும் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். குக்கும்பரும் கேரட்டையும் நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டுத்தையும் தயிரோடு ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன சால்ட் போட்டேன்னா பிளாக் சால்ட் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து நமக்கு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பன்னீர் குழம்பு, சப்பாத்தி, தயிர் பச்சடி இதுதான் என்னுடைய டின்னர் இன்றைக்கி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.